ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு ஆர்எஸ்எஸ் நாங்கள் ஊர்வலம் போகணுமையா, எங்க பள்ளிவாசல் வழியாக போகணும், அதுவும் திருச்சி பெரம்பலூரில் பள்ளிவாசல் முன்னாடியே போகணும்னு பர்மிஷன் கேட்டு கோர்ட்டில் கூட ஆர்டர் வாங்கிட்டாங்க. அப்போது திமுக எங்கே வந்து விழுந்தது? திருமாட்டை வந்து விழுந்தது. நீங்கள் சமூக நீதி பேரன்னு அனுமதிகளுக்கு நாங்கள் தர்றோம். அதில் திமுக கம்யூனிஸ்ட்டு அத்தனை பேரும் ஊர்வலம். ஏன் திமுகவை நடத்தக்கூடாதா? ஏன் நடத்தக்கூடாது? திமுக நடத்தினா அடுத்த நாள் காலையில் ரெய்டு வரும். அடுத்த நாள் காலையில் பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டு பல வழக்கு நிலுவையில் இந்த 5 வருஷத்துக்குள்ள அதெல்லாம் ரெய்டு வந்துடும். அப்போ இழிச்சவாய யாரு? தலித் மக்கள் தான். நீங்க நடத்துங்க சமூக நீதி. தலித்தை எதிர்த்தா ஆர்எஸ்எஸ் எதிர்த்தா நீங்க எவ்வளவு பெரிய விபரீதம் வரும். அப்போ முன்னாடி யார் தள்ளி விட்டாங்க? திருமாவை. அவரு சமூக நீதி பேரை கொடுக்குறேன்னு கோர்ட்ல கேட்கிறார். 2 பேரும் கிடையாது, 2 பேருக்கும் கிடையாது. இப்போ அதே போல ஈழப்பிரச்சனை நடக்கிற போது உண்ணாவிரதம் இருந்தது யார்? ஏன் அவர் திருமாதான் தமிழனா? ஏன் வைகோ இல்லையா? ராமதாஸ் இல்லையா? கருணாநிதி இல்லையா? அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் இல்லையா? எத்தனை பேர் இருக்கேன்? ஏன் திருமாக்கு தான் வேத்து வடிதான்? நான் இப்போ பச்சையாக கேட்குறேன். இல்லை, கலைஞர் கூட இருந்தார். ஆஃப் டே கலைஞர் கூட இருந்தார். ஆமாம், முன்னாடி ஒரு சின்ன பொண்டாட்டி, தலையில் பெரிய பொண்டாட்டி, உடனே ஈழ பிரச்சனையே முடிஞ்சு எழுச்சி வந்துட்டார். முடிச்சுட்டு தான். ஆமாம், சின்ன பொண்டாட்டி பெரிய பொண்டாட்டி நம்பணுமா இல்லையா? முடிச்சுட்டாரு. ஆமாம் ஆமாம், இப்போ ஈழ பிரச்சனை சுத்தமாக எல்லாத்தையும் முடிச்சிட்டார். கால் எல்லாம் செத்து சுண்ணாம்பாய் முடிச்சே போட்டார். அப்போ திருமாதான் உண்ணாவிரதம் இருந்து யுத்தம் நடக்கிற பொழுது அந்த போராட்டத்தில் வைகோ உட்கார்ந்துருக்கணும், ராமதாஸ் உட்கார்ந்துருக்கணும், அத்தனை தலைவர்கள் உட்கார்ந்து. யாரை உட்கார்ந்தாங்களா? அப்போ யாரு? நீங்க எந்த கட்சியிலையுமே இல்லாம சிறுத்தைகள் தான் சார் ஏறக்குறைய 200 பேர் 300 பேர் குண்டர் சட்டத்திலையும் என்எஸ்ஏலையும் சிறையில் அடைக்கப்பட்டது பூரா திமுக அதிமுக எந்த பயிலும் கிடையாது. யார் அடைக்கப்பட்டா? விசி. மனசாட்சியோட இதை தமிழகம் நினைச்சு பார்க்கணும். அவன் மூட்டை தூக்குறவன், வண்டி இழுக்கிறவன், ரிக்ஷா ஓட்டுறவன், கூலிக்கு வேலை செய்யறவன். திமுக அதிமுகலாம் பிடபிள்யூ கான்ட்ராக்ட் எடுத்துட்டு நல்ல 125 கிலோவில் மட்ட சட்டை போட்டு கழுத்தில் 50 பவுன், 50 பவுன், அப்போ இடுப்பில் எல்லா பக்கமும் 50 பவுனை போட்டுட்டு இருக்கிற ஆட்கள் தான் எல்லாம். எதில் எந்த காரில் வர்றான்? எல்லாம் 1 கோடி ரூபா காரில் வர்றான்.